விசுவாச ஜீவியம் என்றால் அதில் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. விசுவாச ஜீவியம் என்று சொன்னால் ஏதோ நான் விசுவாசத்தில் ஜீவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ நம்பிட்டு இருக்கிறது இல்லை. எப்படி நம்முடைய வார்த்தைகளை நாம் எப்படி சரிப்படுத்தி வாயின் வார்த்தைகளின் பலனை நாம் புசிக்கிறோம். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வாய் மொழியால் சிக்கொண்டு போகிறோம். வாய் மொழியால் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகிறது. இதெல்லாம் வேதவசனம் போதிக்கிறது. வாய் ஜீவ ஊற்று போல இருக்கிறது. வாய் எப்படி உபயோகப்படுத்தி காரியங்களை உருவாக்கலாம். இதுதான் விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கைன்னு சொன்னால் ஏதோ எனக்கு வேலை இல்லை, விசுவாசத்தில் இருக்கிறேன் அப்படின்னு இல்லை. வாயை எப்படி பயன்படுத்துகிறது, வாயை உபயோகப்படுத்தி எப்படி உருவாக்குவது என்கிறதை குறித்தான் போதித்து வருகிறோம். இப்போது அதில் நம்முடைய வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம் என்கிறது ரொம்ப அவசியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆகவே இன்றைக்கு தொடர்ந்து இதை குறித்து போதிக்க விரும்புகிறேன். குறிப்பாக இன்றைக்கு கன்ஃபெஷன், அதாவது விசுவாச அறிக்கையை குறித்து சில காரியங்களை சொல்ல போகிறேன். இன்றைக்கோ அடுத்த வாரமோ. அதன் பிறகு 3வது வாரத்தில் அடிப்படையாக 5 காரியங்களை எப்படி நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்பதையும் காண்பிக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் நம்முடைய வாய் எப்படி விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்ய வேண்டும், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் நாம் எப்படி சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது அவசியம். அதனால் இந்த விசுவாச அறிக்கையை குறித்து நாம் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாமல் இங்கேருந்து கடந்து போகக்கூடாது. விசுவாச அறிக்கை, எல்லாம் சொல்லுங்கள் விசுவாச அறிக்கை. நிறைய பேருக்கு விசுவாச அறிக்கைன்னா என்னன்னு புரியறதில்லை. அநேக கிறிஸ்தவ பெரியோர்கள் காலகாலமாக பல நூற்றாண்டுகளாக சொல்லி வருகிறார்கள், கிறிஸ்தவம் ஒரு மாபெரும் அறிக்கையின் மார்க்கம் என்று. அதாவது த கிறிஸ்டியானிட்டி இஸ் அ கிரேட் கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் அறிக்கை இருக்குதுன்னு இல்லை, கிறிஸ்தவமே ஒரு பெரிய அறிக்கை என்று பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம், தேவனுடைய மனுஷர்கள் பல நூற்றாண்டுகளாக சொல்லி வருகிறார்கள். கிறிஸ்டியானிட்டி இஸ் அ கிரேட் கன்ஃபெஷன். ஏன் அது கிரேட் கன்ஃபெஷன்றாங்க? கன்ஃபெஷன் சொன்ன உடனே கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பாவ அறிக்கை தான் ஞாபகம் வருது. பாவ அறிக்கை செய்தால் அதுதான் கிறிஸ்தவங்க, அவங்க பாவ அறிக்கை செய்கிறவங்க அப்படின்னு. ஆனால் பாவ அறிக்கை பாவம் செய்யும்போது தான் செய்கிறோம். எப்போ பார்த்தாலும் பாவ அறிக்கை செய்துட்டு இல்லை, பாவம் செய்கிறப்ப தான் செய்கிறோம். அறிக்கையை பற்றி சில காரியங்களை புரிந்து கொள்ள வேணும். பல விதமான அறிக்கைகள் இருக்குது. ஒன்று ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கென்று ஒரு அறிக்கை. ரட்சிக்கப்படுகிற வேலையில் ஒரு மனுஷன் செய்யக்கூடிய அறிக்கை. பாருங்கள் 10ஆம் அதிகாரத்தில் ரோமரில் 9-10 வசனங்களை பாருங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ ரட்சிக்கப்படுறவனுக்கு எப்படி ரட்சிக்கப்படுறதுன்னு சொல்கிறார். எப்படி ரட்சிக்கப்படுறதா? இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இங்கே பாருங்கள், பாவ அறிக்கையை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதுவே சிலருக்கு குண்டு போட்ட மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால், ரட்சிக்கப்படுறதுக்கும் பாவ அறிக்கைக்கும் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே கிடையாது. நான் வளர்ந்து வந்த காலத்தில் சொல்லுவாங்க, எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சிட்டியா? எல்லாத்த பாவத்தையும் அறிக்கை செய்தேன்னா நான் எத்தனை வயசுலேருந்து பாவம் செஞ்சிட்ருக்கிறேன். அத்தனை பாவத்தையும் ஞாபகம் வச்சுருந்து நான் இன்றைக்கி அறிக்கை செய்கிறது. எவ்வளோ அறிக்கை செஞ்சாலும் சிலதெல்லாம் அறிக்கை செஞ்சோமான்னு சந்தேகம் வந்துடுது. அதனால தான் எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் இந்த ரட்சிப்பை பற்றிய நிச்சயம் உண்டாகாமல் இருந்தது. அதுக்கு ஒரு தனி ஆல்டர் கால் கொடுப்பாங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஒரு ஆல்டர் கால், ரட்சிக்கப்பட்டு அதை பற்றி நிச்சயம் இல்லாதவர்களுக்கு ஒரு ஆல்டர் கால். எத்தனை நிச்சயத்துக்கு போனாலும் நிச்சயமே உண்டாக மாட்டேங்குது. ஏன்னு சொன்னால், எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சியா திருப்பி திருப்பி கேட்க கேட்க சந்தேகம் தான் அதிகம் உண்டாகுது. எதையோ விட்டுருப்பனோ, விட்டதுனால நான் தொலைஞ்சேன் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா எத்தனை வருஷம் பாவத்தை ஞாபகம் வச்சது நான் அறிக்கை செய்ய முடியுமா? வேத வசனத்தில் புதிய ஏற்பாட்டின்படி பார்த்தீர்கள்னு சொன்னால், ரட்சிக்கப்படுவதற்காக பாவத்தை அறிக்கை செய்யணும்னு போதிக்கவே இல்லை. பாவ அறிக்கையை பற்றி பழைய ஏற்பாட்டிலலாம் சொல்லியிருக்குது. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்குது. ஆனால் ஒருபோதும் ரட்சிக்கப்படுவதற்காக பாவத்தை அறிக்கை பண்ணுறதை பற்றி சொல்லவே கிடையாது. ரட்சிக்கப்படுறவன் என்ன பண்ணணும்? இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யணும். இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்க வேணும் இருதயத்தில். இவ்வளோதான். பாவ அறிக்கை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசுவன் ஆண்டவர் அறிக்கை செய்த உடனே இயேசுவன் ஆண்டவர் ஆயிடுறார். எதனால் ஆண்டவர் ஆகிறாரு? இவன் அறிக்கை செய்தான், அவன் பொசஸ் பண்ணிக்கிறான். He confessed, therefore he possesses Christ as Lord. இவன் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தபடினாலே இயேசுவை ஆண்டவராக அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். கன்ஃபெஷன் brings possession.
நீங்கள் எதை அறிக்கை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு சொந்தமாகிறது. அவன் சொன்னபடி ஆகும்னு சொல்லியிருக்கேன். அதனால் அறிக்கை அப்படி தான் வேலை செய்யுது. இயேசு என்னுடைய ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறான். இயேசு அன்றிலிருந்து அவனுடைய ஆண்டவர் ஆயிடுறாரு. அதுதான் ரட்சிப்பு. நீங்கள்லாம் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவர் ஆண்டவராக அறிக்கை செய்தவர்கள். அதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட பிறகு சில நேரங்களில் பாவம் செய்ய நேரிடுகிறது இல்லையா? எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு சில நேரங்களில் பாவம் செய்ய நேரிடுகிறது. அப்போ என்ன பண்ணுறீங்க? பாவத்தை அறிக்கை செய்கிறீர்கள். 1 யோவான் திருப்போம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், எதை அறிக்கையிட்டால்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். எதை பற்றி பேசுகிறாரு? யாருக்கு எழுதுகிறாரு? விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். 1 யோவான் நிருபம் விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபம். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க இவங்கெல்லாம். பாஸ்டர் ஜான் எழுதுகிறார். ஒரு நல்ல பாஸ்டர் பாருங்கள். இவர் ஜனங்களுக்கு வழியை சொல்லித்தர்றார். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்ய நேரிட்டால் என்ன பண்ணணும்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு, பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்னா. அப்போ விசுவாசிகள் ஒரு சில நேரம் பாவம் செய்ய நேரிடலாம். நேரிடும்போது பாவத்தை அறிக்கிறது ரொம்ப சுலபம். இப்போ எல்லா பாவத்தையும் ஞாபகம் வச்சுருக்க வேண்டியதில்லை. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகுலேருந்து ஆரம்பிக்கலாம். ரட்சிக்கப்பட்டீங்க, கத்திற்காக வாழ்ந்து வர்றீங்க, இன்றைக்கி ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க. அப்போ இன்றைக்கி அந்த என்ன தப்புன்னு தெரியும், உடனே அறிக்கை செய்து அதை விட்டுடலாம். ஒரு வேளை 10 நாள் பொறுத்து இன்னொன்று செஞ்சிங்கன்னா அதை அன்றைக்கி அறிக்கை செய்து விட்டு விடலாம். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்குது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். இது விசுவாசிகளுக்குன்னு சொல்லப்பட்ட வார்த்தை. அப்போ பாவ அறிக்கைன்றது ரட்சிக்கப்படாதவன் செய்கிறதில்ல. பாவ அறிக்கைன்றது ரட்சிக்கப்பட்டவன் செய்கிற ஒரு அறிக்கை. ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செஞ்சுட்டான். இப்போ அதனால் கர்த்தருக்கு அவனுக்கும் ஒரு இது உண்டாயிடுச்சு. உறவில் எந்த வித்தியாசம் உண்டாகலை, ஐக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை உண்டாயிடுச்சு. உறவை மாற்ற முடியாது. தகப்பன் பிள்ளைன்ற உறவை மாற்ற முடியாது. ஆனால் தப்பு செய்யும்போது தகப்பன் பிள்ளைக்கு இடையே பிரச்சனை உண்டாயிடுது. உறவை மாற்றிட முடியாது, ஆனால் பிரச்சனை உண்டாயிடுது. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக, மனத்தாங்கலை தீர்த்து கொள்வதற்காக, அந்த ஐக்கியத்தில் ஏற்பட்டிருக்கிற விரிசலை சரிப்படுத்திக் கொள்வதற்காக அவன் அறிக்கை செய்கிறான். இது கொஞ்சம் வித்தியாசமானது. அப்போ ரட்சிக்கப்படாதவன் என்ன அறிக்கை செய்கிறான்? இயேசு அறிக்கை செய்கிறான் ஆண்டவராக. ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் என்னைக்காவது ஒருத்தன் செய்கிறவன், அவன் ரட்சிக்கப்பட்டவன் எதை அறிக்கை செய்கிறான்? தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான் பாவம் செய்யும்போது. 3வது அறிக்கை ஒன்று இருக்குது. அது என்னென்னா விசுவாச அறிக்கை. நான் சொல்லுங்கள், விசுவாச அறிக்கை. அதை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். இந்த விசுவாச அறிக்கைங்கிறது நாம் எப்போவுமே செய்கிறது. இன்றைக்கி செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், காலையில் செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், ராத்திரி செய்யலாம், 24 மணி நேரமும் செய்யலாம், எப்போ வேணும்னாலும் செய்யலாம். கிறிஸ்தவம் ஒரு அறிக்கையின் மார்க்கம்னு சொன்னது பாவ அறிக்கையை சொல்லியில்ல. கிறிஸ்தவம் ஒரு அறிக்கையின் மார்க்கம்னு சொல்கிறது ஏதோ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம அறிக்கை செய்கிறோம், அதை பற்றி சொல்லல. கிறிஸ்தவம் ஒரு அறிக்கையின் மார்க்கம்னு சொன்னால், ஆமாம் இயேசுவை ஆண்டவராக அறிக்கை செய்கிறோம், அப்படி தான் ரட்சிக்கப்படுறோம். ஆமாம் பாவம் செய்யும்போது பாவத்தை அறிக்கை செய்கிறோம், அப்படி தான் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரித்து கழுவப்படுறோம். ஆனால் என்றைக்குமே நாம் விசுவாசிக்கிறதே அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். எப்போதுமே இது எப்போவுமே செய்கிற அறிக்கை. இது என்றைக்காவது ஒரு நாள் செய்கிற அறிக்கை இல்லை. இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறதுன்றது அது வாழ்க்கையில் ஒரு தடவை செய்கிற அறிக்கை, அதுக்கப்புறம் அது செய்கிறது கிடையாது இல்லையா? அன்றைக்கி ஒரு நாள் ரட்சிக்கப்படுவதற்காக அது செய்கிறோம். பாவத்தை அறிக்கை செய்கிற அறிக்கை என்றைக்காவது பாவம் செய்யும்போது மட்டும்தான் செய்கிறோம். ஆனால் விசுவாச அறிக்கை என்கிறது நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் நமக்கு என்னவாக இருக்கிறார், மீட்பு நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறது, நம்முடைய ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள் என்ன, கல்வாரி சிலுவை நமக்கு என்னத்தை பெற்று தந்திருக்கிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் என்னவாக இருக்கிறோம், இவைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இதையெல்லாம் நாம் அறிக்கை செய்கிறோமே, அதுதான் விசுவாச அறிக்கை. இதுதான் ஃபெய்த் கன்ஃபெஷன் என்று சொல்வது இல்லையா? இந்த ஃபெய்த் கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியம். இந்த விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். பாருங்கள், இதில் என்ன பலன் இருக்கிறது, இதனால் என்ன நடக்குது, விசுவாச அறிக்கை செய்கிறதுனால என்ன நமக்கு உண்டாகிறது, சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் இந்த வாரம் அடுத்த வாரம் சொல்ல போகிறேன். முதலாவது, விசுவாச அறிக்கை நமக்குள்ளே விசுவாசத்தை உண்டாக்குகிறது. கடவுளுடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்யும்போது நமக்குள்ளே விசுவாசத்தை அது உண்டு பண்ணுகிறது. ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வரும்னு சொல்லியிருக்கு பாருங்க. விசுவாசம் வரும். யாருக்காவது விசுவாசம் இல்லையா? விசுவாசம் வேணுமா? வருமா? கண்டிப்பாக வரும். விசுவாசம் எப்படி வரும்னு வேதம் சொல்லுது. சிலர் சொல்கிறாங்க எப்படி வரும்னு தெரியலையா, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், எப்போ வருமோ தெரியல. விசுவாசம் வரும். எப்படி வரும்ன்றது கரெக்டாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லி தந்துப்பட்டிருக்கிறது. எப்படி வருமா? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கவனிக்க வேணும்.
வேதம் ஒரு சில காரியங்களை குறிப்பிட்ட விதத்தில் சொல்லும்போது அது என்னவென்று கவனித்து நாம் பார்ப்பது அவசியம். கவனித்து நாம் தெரிந்து கொள்வது அவசியம். எப்படி வருமா? விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி எப்படி வரும்? தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்புறம் வாசிக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். இஸ்ரவேலரை பற்றி சொல்கிறார். அவங்க நான் கேள்விப்படலையா? ஏன் அவங்களுக்கு விசுவாசம் வரல? அவங்க வாழ்க்கையே பெரிய பிரச்சனையாக இருந்தது பாருங்கள். இந்த தேவனுடைய மக்கள் இஸ்ரவேலர் கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணி போய் சேரலை. கடைசியில் ஆளுங்கெல்லாம் வனாந்தரத்திலேயே செத்து போனார்கள். வாழ்க்கை அப்படி பிரச்சனையாக இருக்குது. அதனால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவர்கள் கேள்விப்படலையா? ஏன் விசுவாசம் அவங்களுக்கு வரலன்றார். ஏன் அந்த ஆளுகள்லாம் கர்த்தர் அவ்வளோ ஆசீர்வதிச்சாரு, கானான் தேசத்தை தர்றேன்னார், பாலந்தேனு ஓடுற தேசத்தை தர்றேன்னாரு. ஏன் அவங்க கேள்விப்படலையா? அவங்க பிரச்சனை என்ன? ஏன் விசுவாசம் அவங்களுக்கு வரல? கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் இல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றார். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு, கவனிச்சிங்களா? கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறேன்னு என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, இவங்க அதை சொல்கிறது இல்லை. எப்படி பேசுகிறாங்க? எதிர்த்து பேசுகிறவங்க. எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். அதாவது கர்த்தர் சொல்கிறாரு, கீழ்ப்படியாத எதிர்த்து பேசுகிற ஜனங்களை என்னைக்கு கீழ்ப்படிஞ்சு என்னைக்கு என்னோட சேர்ந்து பேசுவாங்கன்னு என் கையை நீட்டி ரெடியாக காத்துட்டு இருந்தேன். அவங்க தான் பண்ணாமல் விட்டாங்க, அதனால தான் தொலைஞ்சாங்கன்றார். நான் ரெடி, நான் சொல்கிறது சொல்லிட்டேன், கானான் தேசம் உங்களுதுன்னு சொல்லிட்டேன், தந்தேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க எதிராக தான் பேசிகிட்டு இருக்காங்க, அதை பேச மாட்டேங்கிறாங்க, அதுக்கு மாறாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ரெடியாக அவர்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கு என்னைக்கு அவர்கள் வாயை திறந்து இதை பேசி சொந்தமாக்கிக் கொள்வான்னு காத்துக்கிட்டே இருந்தேன். அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேலுடைய பிரச்சனை என்ன? அவளுடைய பிரச்சனை என்னன்னா, அவங்க கேள்விப்படலையா, அறியலையா? அவர் சொல்கிறாரு, கேள்விப்பட்டார்கள், அறிந்திருந்தார்கள். இந்த வார்த்தைகள் அவள் காதில் விழுலையா? விழுந்தது. கேள்விப்பட்டார்கள். இந்த சத்தம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 18ஆம் வசனத்தில். அவைகளின் சத்தம், கர்த்தர் அவர்கள் கொடுத்திருக்கிற காரியங்களை குறித்த சத்தம், அறிவிப்பின் சத்தம் பூமி எங்கும். அவைகளின் வசனங்கள், எல்லாம் சொல்லுங்க, அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது என்றார். அதாவது அவைகளை குறித்த சத்தத்தையும் அந்த வசனத்தையும் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் கேட்டாங்க. பூமி எங்கும் அந்த சத்தங்கள் கேட்கப்பட்டது. சத்தத்தை கேட்டாங்க, ஆனால் அந்த வார்த்தைகள் அவளுக்குள்ளே செல்லவில்லை. வசனங்களை கேட்டார்கள், ஆனால் அந்த வசனங்களை கேட்ட வசனங்கள் அவளுக்குள்ளே செல்லவில்லை. பெரிய வித்தியாசம் பாருங்க. விசுவாசம் எப்படி வருதுன்னு சொல்லப்படுறது. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அந்த வசனம்ங்கிற வார்த்தையில் கிரேக்க மொழியில் ரேமா என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியில் வசனத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்குது. லோகாஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்குது, ரேமான்லாம் இருக்குது. இந்த ரேமான்ற வார்த்தை குறிப்பிட்ட விதத்தில் ஏன் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கவனிக்கணும். ஏன் மற்றதை உபயோகப்படுத்தலை, இதை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ரேமான்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்போக்கன் வேர்டு, பேசப்படுகிற வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தை இல்லை, பேசப்படுகிற வார்த்தை. எண்ணப்படுகிற காரியங்கள் இல்லை, பேசப்படுகிற வார்த்தை. அப்போ பேசப்படுகிற வார்த்தை. அப்போ விசுவாசம் எப்படி வரும்னு தெளிவாக சொல்கிறாரு, குறிப்பிட்ட விதத்தில் சொல்கிறார். விசுவாசம் வாசிக்கிறதுனால வராது. விசுவாசம் ஏதோ யாரோ சொல்லி அந்த சத்தம் நம்ம காதில் கேட்டதுனால வராது. விசுவாசம் பேசுகிறதுனால வருது. யார் பேசணும்? நாம் எதை கேள்விப்படுறோமோ அதை எடுத்து, இப்படி சொல்கிறாங்களே, கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காராமே, கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு தந்தார்னு சொல்லிட்டாராமே. பாஸ்டர் மோசஸ் பிரசங்கம் பண்ணுறார். எத்தனை பேருக்கு பாஸ்டர் பாஸ்டராக இருந்தால் நல்லா இருக்குன்றீங்க? அற்புதமாக இருந்தது. சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தார் அவர். எத்தனை அற்புதங்கள்! எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்கள். அவ்வளோ பெரிய மனுஷன் பாஸ்டராக இருக்கார். அவர் சொல்கிறார், கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு தந்தார் அப்படிங்கிறாரு. தந்தார்னு ஒன்று இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? தந்தார்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு. கர்த்தர் இப்படி சொன்னாராமே, கர்த்தருடைய வார்த்தையாமது. கர்த்தர் அவரை மலையில் கூட்டு போய் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் தந்திருக்கிறேன் இருக்கிறாரு, இவ்வளோலாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னு இவங்க என்ன பண்ணணும்? கர்த்தர் அதை தந்தார்னு சொன்னால் நாமும் அது நம்முடையது என்று பேச ஆரம்பிப்போம். அன்றையிலேருந்து
ஆனால் அப்படி பேசினாங்களா? கிடையாது. எதிர்த்து பேசுகிறவர்களாக இருந்தாங்க. கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவங்கன்னா என்ன சொன்னேன் இல்லையா? 10 முறை என்னை சோதித்தார்கள்னு சொல்கிறாரு. 10 முறை என்ன சோதித்தாங்க. என்ன பேசுனாங்க? எதிர்த்து பேசுனாங்க. எதிர்த்து பேசுறதுனா என்ன? கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, இவங்க இல்லை. கர்த்தர் சொல்கிறவங்க தந்தைன்றாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் செத்தோம் போ அப்படின்றாங்க. கர்த்தர் சொன்னார் அந்த தேசத்துக்கு ஒன்று கொண்டு போவேன்றார். இவங்க சொல்கிறாங்க முடியவே முடியாது. கர்த்தர் சொன்னார் அது உங்களுடையதுன்றார். இவங்க சொல்கிறாங்க நாங்கள் அங்கேயே திரும்பி போகிறோம், எகிப்துக்கே திரும்பி போகிறோம், எங்களை சாக வாங்கி கொண்டு வந்தீர். எதிர்த்து பேசுகிறவர்கள், அதாவது கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை பேசாமல் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ, இவங்களுக்கு என்ன படுதோ, இவங்க மூடு எப்படி இருக்குதோ, இவங்களுடைய பயங்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் பேசுகிறாங்க. கர்த்தர் சொன்னதன் அடிப்படையில் அவர்கள் பேசவில்லை. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? கர்த்தர் சொன்னார்னு உடனே அந்த சொன்னதை கேட்டால் பத்தாது. கவனிங்க நல்லா. எப்படி விசுவாசம் வருது? விசுவாசம் கேள்வியினாலும், கேள்வி பேசப்படுகிற வார்த்தையினாலும் வருகிறது, வசனத்தினாலும் வருகிறது. அப்போ வசனத்தை கேட்டால் போதாது, இவங்க அந்த சத்தத்தை கேட்டால் போதாது. கேட்டு அந்த வசனத்தின் சத்தத்தை கேட்டு, அந்த வசனத்தை கேட்டு அதன் வெளிப்பாடை உள்ளத்தில் பெற்று அந்த வசனத்தை இவர்கள் பேச வேண்டும். அப்போ தான் விசுவாசம் வரும். இப்போ ஏன் விசுவாசம் வரலன்னு தெரிஞ்சிருச்சு. கேட்டாங்க, கேள்விப்படவில்லையா? கேள்விப்பட்டார்கள். அறியவில்லையா? அறிந்தார்கள். ஏன் வரல? இவங்க வாயை திறந்து அதை பேசலை. எத்தனை பேருக்கு தெளிவாக விளங்குது? இவங்க வாயை திறந்து ஒரு நாளும் கானான் தேசம் என்னுடையது சொன்னாங்களா? என்னைக்காவது ஒரு நாள் சொல்லவே இல்லை. பாலும் தேனும் ஓடுற தேசம் என்னது சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. அதான் சொல்கிறாரு, கேள்விப்பட்டார்கள், அறிந்தார்கள், இருந்தாலும் விசுவாசம் வரல. விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. கேள்வி எப்படி வருகிறது? பேசப்படுகிற வார்த்தையினால் வருகிறது. யார் பேசுகிற வார்த்தையினால? யாரோ ஒருத்தர் பேசுகிற வார்த்தையினால இல்லை, நான் அதை கேள்விப்பட்டு நான் பேசுகிறேன் பாருங்க, அந்த வார்த்தையினால வருகிறது. அப்போ அதுதான் விசுவாச அறிக்கை. நிறைய பேருக்கு இது வழங்காதனால தான் இந்த விசுவாச அறிக்கையை எதுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியல. நான் என்ன சத்தியம் கேள்விப்பட்டேன், நான் என்ன சத்தியம் எனக்கு போதிக்கப்பட்ட, எதுக்கு வந்திருக்கீங்க? சத்தியத்தை கேட்குறீங்க இல்லையா? சத்தம் கேட்குறது. ஆம்பிளிஃபயர்லாம் வச்சு இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறோம். மோசை எப்படி பிரசங்கம் பண்ணாருன்னு தெரியல, பாவம். எந்த ஆம்பிளிஃபயரும் இல்லாமல், எந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. கேள்விப்பட்டார்கள், அறிந்தார்கள். சத்தம் பூமியின் கடைசி வரைக்கும் சென்றது, பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் சென்றதான். கேள்விப்படலைன்னு சொல்கிற ஆளே இருக்க முடியாது. அவங்க இருந்த இடமெல்லாம் அந்த சத்தம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த வசனத்தை பேசவில்லை. கடவுள் எப்படி வச்சுட்டாருன்னா, உங்களுக்கு விசுவாசம் வேணும்னா நீங்கள் பேசினா தான் உங்களுக்கு விசுவாசம் வரும். ஆகவே தான் விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். நீங்கள் என்றைக்கு வசனத்தை பேசலையோ அன்றைக்கி உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லா பிரசங்கமும் கேட்கலாம், விசுவாசம் வராது. ஹலோ, பிரசங்கம் கேட்குறது நல்லது. பிரசங்கம் கேட்கும்போது வெளிப்பாடு வரும், அறிந்து கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் என்னைக்கு அது உங்களுடையது என்று பேசவில்லையோ அன்றைக்கி விசுவாசம் உங்களுக்கு வராது. நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் பிரசங்கம் பண்ணுறேன். அவர் எப்படி இன்றைக்கு சுகம் அளிக்கிறார் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிரசங்கம் நடக்குது. ஆனால் நீங்கள் அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர், என் பரிகாரி அவர் என்று நீங்கள் சொல்லலைன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாள் அதை சொல்லலைன்னா, வியாதியின் மத்தியில் அதை சொல்லலைன்னா, விசுவாசம் அந்த சுகத்தை உண்டாக்குவதற்கு வராது. அப்படிதான் எல்லாத்துலேயும் நீங்கள் சொல்லலைன்னா வராது. இருக்கீங்களா? இப்போ விளங்குதா எதுக்கு நிறைய பேருக்கு, நிறைய கிறிஸ்தவங்களுக்கு விசுவாசமே வரலன்னு? நிறைய விசுவாசிகள் எப்படிப்பட்ட விசுவாசிகள்? பிரசங்கம் கேட்குற விசுவாசிகள், கோயிலுக்கு போகிற விசுவாசிகள், சத்தத்தை கேட்குற விசுவாசிகள், கேள்விப்படுற விசுவாசிகள். ஆனால் தாங்க மட்டும் அதை எடுத்து பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த கும்பலா நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணுற கும்பலா? ஏன்னா அவங்களுக்கு விளங்கலை பாருங்கள், அதனால் நம்மளை கிண்டல் பண்ணுறது. விசுவாச அறிக்கை பண்ணுற கும்பலா? அது என்ன பிரசங்கம்? அது விசுவாச அறிக்கை. நான் சுகமானேன்னு சொல்லணுமா? அது ஏன் நான் சொல்லணும்? சுகமான நான் சொல்லிட்டு போகிறேன். விசுவாசம் வரவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன விளங்கலை, நான் சொன்னால் தான் விசுவாசம் வரும், நான் கேள்விப்பட்டால் விசுவாசம் வரும்னு எழுதலை, நான் வாஸ்தா விசுவாசம் வந்துன்னு எழுதியிருக்கல, நான் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன்னா விசுவாசம் வரும்னு எழுதியிருக்கல, பிரசங்கத்தை கேட்டேன்னா விசுவாசம் வரும்னு எழுதியிருக்கல. நான் கேட்டதை நான் விசுவாசித்து நான் அந்த வசனத்தை பேச வேணும். அப்போ தான் எனக்கு விசுவாசம் வரும். இருக்கீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விசுவாச அறிக்கையின் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு சத்தியத்தை கேட்குறீங்க, சில காரியங்களை அறிந்து கொள்ளுகிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? பொழுதன்னைக்கும் அதை சொல்கிறீங்க, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. நேத்தான பாஸ்டர் சொன்னார், நேத்தான அந்த வசனத்தை வாஸ்தவம், நேத்தான அந்த விலைக்கு சொன்னார், நான் தாழ்ச்சி அடையேன்.
பசி பட்டினி எனக்கு கிடையாது, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், என் குறைவுகளெல்லாம் தன்னுடைய மகிமையை ஐஸ்வரியத்தை நிறைவாக்குகிறார். இதை நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் வாயிலேருந்து என்னைக்கு வருதோ, எவ்வளவு அதிகமாக வருதோ அவ்வளவுக்கு அதிகமாக விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும். உங்கள் வாயிலேருந்து வரல, நான் மட்டும் பிரசங்கம் பண்ணிருந்தேன்னா உங்களுக்கு வராது. இருக்கீங்களா? நீங்கள் வந்து பிரசங்கத்தை கேட்கலாம், நீங்கள் பிரசங்கத்தை கேட்டு சிரிக்கலாம், சந்தோஷமாக உட்காந்து கேட்டு போகலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்கலாம். ஆனால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறன்ற ஆளுங்கிட்ட நான் கேட்குறது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சரி, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா, நீங்கள் அதை பேசுகிறீங்களா, நீங்கள் அதை நம்புகிறீங்களா, அந்த வசனம் உங்கள் வாயில் இருக்குதா? இல்லைன்னா வெறும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பிரயோஜனம் கிடையாது, அது உங்களுக்கு பயனளிக்காது. நீங்கள் அதை எடுத்து ஒவ்வொரு நாளும் பேசுகிறீங்களா? ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கும்போது விசுவாசம் வருகிறது. இருக்கீங்களா? இப்படி தான் விசுவாசம் வருது பாருங்கள். ஏன்னா கடவுள் விசுவாசத்தை இதுக்குள்ளே வச்சுட்டார். எதுக்குள்ளே? வசனத்துக்குள்ளே வச்சுட்டார். வசனம் வந்து பேக்டாக இருக்குது, உள்ள விசுவாசத்தை உள்ளடக்கி இருக்குது. விசுவாசம் என்கிறது ஒரு பெரிய ஆவிக்குரிய சக்தி. அது என்ன பண்ணுது? அந்த வசனம் என்ன சொல்கிறதோ அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி. அது சுகத்தை பற்றி சொல்கிறதுனா அது சுகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த வசனத்துக்குள்ளே வச்சுருக்கிறார். ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டா அதுக்குள்ளே எப்படி சத்து இருக்குதோ, அந்த சத்து எப்படி நம்ம ரத்தத்துக்குள்ளே போய் கலந்து நம்முடைய சரீரம் முழுவதையும் பலப்படுத்துதோ, அதுபோல் இந்த விசுவாசம் என்கிற சக்தி இந்த ஆவிக்குரிய ஆகாரமாகிய வசனத்தை எடுத்து நம்முடைய வாயில் வைத்து நாம் உட்கொள்ளும் போது, அதை அறிக்கை செய்யும் போது, அதில் உள்ள சக்தி நமக்குள்ளே போய் நம்முடைய ஆவியை அது பலப்படுத்துகிறது. ஆவிக்குரிய விதத்தில் நம்மை பலப்படுத்துகிறது. அவ்வளோதான். கர்த்தர் அப்படி வச்சுட்டார். அப்போ விசுவாசம் எப்படி வருது? இப்படி தான் வருது. கேள்விப்படுறதுனால வருது. கேள்விப்படுறது எப்படி கேள்விப்படுறோம்? நம்ம வாயினால் என்ன கேட்க வேண்டும். நம்ம வாயில் சொல்லி நம்ம காது கேட்க வேண்டும். என்ன வேணும் உங்களுக்கு? சுகம் வேணுமா? உங்கள் வாயில் வசனத்தை சொல்லி உங்கள் காது அதை கேட்க வேண்டும். செழிப்பு வேணுமா? உங்கள் வாயில் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் சொல்லி உங்கள் காது அதை கேட்க வேணும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வேணுமா? உங்கள் வாயில் வசனத்தை சொல்லி அந்த வார்த்தையில் உங்கள் காதுகள் கேட்க வேண்டும். குடும்பத்தில் சமாதானம் வேணுமா? நிம்மதி வேணுமா? உங்கள் வாயில் அதுக்குரிய வார்த்தையில் சொல்லி உங்கள் காதுகள் அதை கேட்கணும். அப்போ தான் குடும்பம் நல்லா இருக்குன்ற விசுவாசம் உங்களுக்கு வரும். இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தேவை, என்ன விரும்புகிறீர்கள், அதை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் வாயில் கர்த்தருடைய வார்த்தையை பேசி உங்கள் காது கேட்கும்போது தான் விசுவாசம் வரும். அப்படி உண்டாக்கிட்டார் கர்த்தர். இங்கேருந்து இங்கே போய் அப்படி தான் வருது விசுவாசம். எங்கேயோ சத்தம் கேட்டு வர்றதில்லை. இங்கேருந்து உங்கள் வாயிலிருந்து உங்கள் காதுக்கு போய் அப்படி தான் விசுவாசம் வருகிறது. இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? வெறும் சத்தத்தை கேட்டால் வந்துடாது, வெறும் வாஸ்தா வந்துடாது. வாசிக்கணும், ஆலயத்துக்கு போகிறோம், அதெல்லாம் பலன் இருக்குது. ஆனால் விசுவாசம் வர்றது எப்படி வருது? நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாயில் பேசும்போது தான் உங்களுக்கு விசுவாசம் வருது.